சமூக நீதி என்றால் சமூகத்தில் பின்தங்கிய, அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோருக்கும் கல்வி வேணும், வேலை வேணும், சுயமரியாதை வாழ வேண்டும். அது நிச்சயமா கிடைக்கும். அதிமுக ஆட்சி இன்னும் ஒரு மாதம் வரும். அதிமுக ஆட்சி வந்தவுடன் பட்டியலினத்தை இடஒதுக்கீட்டை அது 3ஆக 4ஆக பிரித்து உள்ஒதுக்கீடு வழங்கப்படும். 18% இருக்கிற 3% அருந்ததியர்களுக்கு, மீதி இருக்கிற 15% 3ஆ பிரிச்சு 4ஆ பிரிச்சு இல்லாதவங்களுக்கு, கிடைக்காதவங்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கப்படும். அதே போன்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நேரத்தில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதை கெடுத்தவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கெடுத்தது மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதிக்கும் அவருக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. என்னன்னு கூட தெரியாது. சும்மா வச்சிட்டு இருக்கிறாங்க. ஏதோ வராரு, போறாரு, பாப்பாரு, அப்புறம் வந்தாரு, போனாரு. தினம் ஸ்டாலின் அவர்கள் விளம்பரப்படுத்தல் நினைச்சிட்டு இருக்காரு. அவர்தான் என்ன நிர்வாகம் தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல, எத்தனை கொலை நடக்குதுன்னு தெரியல, எத்தனை குழந்தைகள் கற்பழிச்சு கொலை செஞ்சுட்டு இருக்காங்க தெரியல, எதுவும் தெரியல. விளம்பரத்தில் நடிச்சுக்கிட்டு இது ஒரு நிர்வாகமா, இது ஒரு ஆட்சியா? இந்த அன்புமணி ராமதாஸ் மட்டும் இல்லனா இந்நேரம் அந்த என்எல்சி சுரங்கம், நிலக்கரி சுரங்கம் வீராணம் திட்டம்னு கொண்டு வந்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. வீராணம் திட்டம்னு அறிவிச்சாங்க. என்ன? வீராணம் ஏரியில சுத்தி இருக்கிற நிலத்தை எடுத்துக்கிட்டு அதுல நிலக்கரி சுரங்கம் தொடங்க போறாங்களாம். படுவாரிகளா? அறிவே இல்லையா உங்களுக்கு? நமக்கு போகம் விளைகின்ற இந்த மண்ணு சோழர் வீராணம் ஏரி, அதை சுத்தி இருக்கிற என்ன வீராணம் நிலக்கரி திட்டம், பாளையங்கோட்டை நிலக்கரி திட்டம், சேத்தியாத்தோப்பு நிலக்கரி திட்டம். இதை தடுத்து நிறுத்தியவன் இந்த அன்புமணி ராமதாஸ் என்று நான் பெருமையாக சொல்றேன். நான் மட்டும் இல்லனா இந்நேரம் அறிவிச்சு நிலத்தை எடுத்துக்கிட்டு எல்லாம் முடிச்சிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் என்எல்சி எத்தனை போராட்டம் நான் பண்ணேன், எவ்வளவு பிரச்சனை நடந்தது, எவ்வளவு போராட்டம் பண்ணு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா நான் மண்ணையும் மக்களையும் விவசாயியும் நேசிப்பவன். உங்களையும் உங்க மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வந்திருக்கிறேன். நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகள், நமக்கு சோறு போடுற கடவுள் விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகளை 7 பேரை குண்டர் சட்டத்தில் போட்ட கட்சி தான் ஸ்டாலின் கட்சி, திமுக கட்சி. விவசாயிகளே, உங்க காலை தொட்டு நான் கேட்கிறேன். நான் ஒரு விவசாயிகளும் திமுக ஓட்டு போடாதீங்க, தயவு செய்து போடாதீங்க. அவங்களுக்கு விவசாயத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அதான் கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்ததுக்கு பிறகு விவசாயிகளுக்கு நெல்லு ஒரு குவிண்டால் 100 கிலோ நெல்லுக்கு 3500 ரூபாய் வழங்கப்படும். ஒரு டன் கரும்புக்கு 5000 ரூபாய் வழங்கப்படும். விவசாயிகளுடைய விளைபொருள், அத்தனை விளைபொருள், பூ, பழம், கனி எதனா விளைச்சிங்க அத்தனைக்கும் விலை நிர்ணயம் செய்யப்படும். எல்லாத்துக்கும் விலை இருக்கும். இப்ப எதுவும் கிடையாது. தக்காளி பாத்தீங்கன்னா, தக்காளி உங்ககிட்ட 2 ரூபாய்க்கு வாங்கி மெட்ராஸ், சென்னை, கோயம்பேடுல 100 ரூபாய்க்கு விற்பான். 2 ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகுமா? இல்ல. அதுதான் அந்த விலை நிர்ணயம். எவ்வளவு 2 ரூபாய் இருக்காது. உங்களுக்கு எவ்வளவு விளையத்து எவ்வளவோ அது பிளஸ் 50% லாபம். அதுதான் விலை நிர்ணயம். இப்போ எவ்வளவு திட்டங்கள் இருக்கு. இன்னும் 2-3 பாயிண்ட் போகணும், முடிக்கணும். இன்னும் ஏன்னா விட்டானா அவ்வளவு விவசாய பிரச்சனை. நீர் பாசனம் என்னன்னு தெரியுமே ஸ்டாலின் அவர்களே? உங்க 5 ஆண்டு கால ஆட்சியில ஒரு நீர் திட்டம், ஒரு புதிய நீர் திட்டம் ஏதாவது அறிவிச்சீங்களா சொல்லுங்க? ஒண்ணு கூட கிடையாது. கொள்ளடிக்கிறதே தொழில், திமுக தொழில். கொள்ளடிச்சு அந்த பண மூட்டை எடுத்துட்டு வருவாங்க. எலெக்ஷன் நேரத்தில் கொடுப்பாங்க. 1000 2000 கொடுத்துட்டு போட்டு வாங்கிட்டு பிரச்சனை மூட்டி விட்டு சண்டையை மூட்டி விட்டு போவாங்க. அதனால இதெல்லாம் தெளிவா இருங்க. இளைஞர்கள் தெளிவா இருக்கிறாங்க. யாரும் யாருக்கும் எதிரி கிடையாது. எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்கள், அடக்கப்பட்ட என்ன 2 பேரும் குடிசையில வாழ்ந்துட்டு, 2 பேரும் கோமணம் கட்டிட்டு, 2 பேரும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் படிக்கணும். என்னுடைய ஆசை 2 பேரும் படிக்கணும், வேலைக்கு போகணும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும், கௌரவத்தோட வாழணும். அதான் என்னுடைய விருப்பம். அதான் சமூக நீதி. எதுக்கு அடிச்சுக்கணும், பண்ணிட்டு இருக்கணும். அதனால இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல். இந்த பகுதி வளர்ச்சி, இந்த மாவட்டத்தின் வளர்ச்சி, உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி. நீங்க எல்லாம் படிச்சு வேலைக்கு போய் சுயமரியாதை கௌரவத்தோட வாழணும். அதான் சமூக, அதுதான் இந்த ஆட்சி மாற்றம் வர வேண்டும். ஆட்சி மாற்றம் உறுதியா வரும்.
அது உங்களால் வரணும். குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகளால் வரணும். இந்த பகுதியில ஏகப்பட்ட எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. வளர்ச்சி அடையாத ஒரு பகுதி, வளர்ச்சி அடையாத ஒரு பகுதி. அதனால நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இதே போன்ற இன்னொரு நண்பர் ஜெகன்மூர்த்தி அவர்கள், ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், இவங்கெல்லாம் எதுக்கு என்ன எல்லாமே சேர்ந்து நம்ம பண்ணணும், முன்னேறணும். ஏன்னா சூழ்ச்சியால் இந்த திமுக போன்ற கட்சி சூழ்ச்சியால் நம்ம பிரிச்சு ஒதுக்கி ஓட்டு பேங்க். திமுகவுக்கு வந்து பட்டியலின மக்கள் யாரை எப்படி பாக்குறாங்க? திமுக ஸ்டாலின் அவர்கள் பட்டியலின மக்களை ஓட் பேங்க். வன்னியர் மக்கள் எப்படி பாக்குறாங்க? ஓட் பேங்க். இஸ்லாமியர்கள் எப்படி பாக்குறாங்க? ஓட் பேங்க். கிறிஸ்துவர்கள் எப்படி பாக்குறாங்க? ஓட் பேங்க். யாதவ மக்கள் எப்படி பாக்குறாங்க? ஓட் பேங்க். இப்படி ஒவ்வொரு உழைக்கின்ற மக்களை ஓட் பேங்க் தான் பாக்குறாங்க, தவிர மக்களா பாக்குறாங்க.